திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 501 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 118. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருத்தில்லையில் எழுந்தருளிய போது திருத்தோள் நோக்கம் என்கின்ற திருவாசக திருப்பதிகத்தை பாடி அருளுகின்றார். தோள் நோக்கம் என்பது இளம்பெண்களினுடைய விளையாட்டுகளுள் ஒன்று. பெண்கள் பலர் வட்ட வடிவில் நின்று கொண்டு அனைவரும் ஒரே சமயத்தில் முன்பு குனிந்து கைகளை கொட்டி நிமிர்வார்கள். அவ்வாறு நிமிரும் போது ஒவ்வொருத்தியும் தன்னுடைய தலையை இடதுபுறம் திருப்பி தனக்கு அடுத்து நிற்கின்றவள் தோளை பார்ப்பாள். பின்னர் சிறிது வலதுபுறமாக நகர்ந்து மீண்டும் கைகொட்டி நிமிர்ந்து அடுத்தவள் தோளை பார்ப்பாள். பின்னர் சிறிது வலதுபுறமாக நகர்ந்து மீண்டும் கைகொட்டி நிமிர்ந்து அடுத்தவள் தோளை பார்ப்பாள். இவ்வாறு விளையாடியவாறு வட்டமாக வரும்போது ஒரு பாடலை பாடியவாறு விளையாடுவார்கள். அத்தகைய திருவிளையாடல்களை தில்லை திருவீதியிலே இளம்பெண்கள் ஆடுவதை கண்டருளுகின்ற எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அந்த பெண்கள் பாடுவதாக திருத்தோள் நோக்கம் என்று சிவபெருமான் திருப்புகழை பாடி ஆடுவதாக இத்திருப்பதிகத்தை அருளுகின்றார். திருத்தோள் நோக்கம் திருப்பதிகத்திற்கு அகத்தியர் அனுபவ சூத்திரம் சிவனோடு உடைய செலவு என்பது ஆகும். இதனை திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்றது. சித்தம் சிவமாக்கும் செய்தனவே புண்ணியமாய் அத்தன் செய்யும் கருணைக்கு ஆறாமை உள் மிகுந்து பொத்திய கைகொட்டி புகழ்தல் தோள்நோக்கம் என்று புகழ்கின்றது. திருத்தோள் நோக்கம் திருப்பதிகத்திற்கு பிரபஞ்ச சுத்தி என்பதனை கருத்துரையாக கொண்டனர் நம் முன்னோர்கள். பிரபஞ்சம் என்பது சித்துப்பொருளாகிய உயிர்களும் ஜடப்பொருள்களாலான உலகமும் கலந்து நிற்கும் தொகுப்பு. இறைவன் உயிர்கள் மாட்டு கொண்டுள்ள பேரருளால் இவ்விருவகை பொருட்களிலும் கலந்து நின்று அவற்றை இயக்குகின்றார். அப்போது உயிர்கள் உலகப் பொருட்களால் கிட்டும் நிலையற்ற இன்பத்தை நிலையானவை என்று மயங்கி அவற்றிலே ஈடுபடும். அதனால் வினைகள் பெருகி வினை பயன்களை நுகரும். சிறிது சிறிதாக ஞானம் பெற்று அறியாமை விலகி வரும். உரிய பக்குவம் எய்தியதும் இறைவன் குருவாக வந்து ஞானம் நல்குவார். அந்த ஞானத்தால் உலக இன்பங்கள் நிலையற்றவை என்பதை அறிந்து அவற்றை நீத்து மேற்கதிகளில் சென்று வீடு பெறும். இவ்வாறு உலக இன்பங்களை நீத்தலே பிரபஞ்ச சுத்தி ஆகும். நாலடி தரவு கொச்சக கலிப்பாக்களினால் ஆன 14 திருப்பாடல்களை கொண்டுள்ளது இத்திருப்பதிகம். பிரபஞ்சம் என்பது சித்து ஜடப்பொருட்களை உடைய உலகங்களை குறிக்கும். சுத்தி என்பது தூய்மை. பிரபஞ்ச சுத்தி என்பது இறைவன் உயிர்களின் மேல் வைத்த பேர் அருளால் உயிரில் பொருள்களிலும் உயிர் பொருட்களிலும் அத்வைதமாக கலந்து நிற்றலால் அவை தம்மோடு கலந்திருக்கின்ற மலத்தன்மை கெட்டு தூய்மை அடைவது ஆகும். திருச்சிற்றம்பலம். திருத்தோள் நோக்கம் பிரபஞ்ச சுத்தி, ஆன்மாக்களை சுத்திகரித்தல், அத்தன் கருணைக்கு ஆறாமை மிகுதல், நிற்பன இயங்குவன நில்லாது வேறாதல், மகளிர் ஒருவர் தோளை ஒருவர் தொட்டு நோக்கி விளையாடுதல், திருவருளோடு ஒன்றி நிற்கும் செம்மாப்பு பாடுதல். திரு தில்லையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். பூத்தாரும் பொய்கை புனல் இதுவே என கருதி பேய்த்தேர் முகக்க ஊரும் பேதை குணமாகாமே தீர்த்தாய் திகழ் தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தா உன் சேவடி கூடும் வண்ணம் தோள் நோக்கம் கூத்தா உன் சேவடி கூடும் வண்ணம் தோள் நோக்கம். என்றும் பிறந்திறந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கண்டால் விளைவெறிந்தான் பிரம்மன் காண்பரிய குன்றாத சீர்த்தில்லை அம்பலவன் குணம் பரவி துண்டார் குழலி நீர் தோள் நோக்கமாடாமோ துண்டார் குழலி நீர் தோள் நோக்கமாடாமோ. ஓ பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க
செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேடறியமை குளிர்ந்தங்கு அருள் பெற்று நின்றவா தோள் நோக்கமாடாமோ அருள் பெற்று நின்றவா தோள் நோக்கமாடாமோ. ஓ கல்போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போலென் நெஞ்சின் உள்ளே புகுந்தருளி நல்பால் எடுத்து என்னை நாடறியத்தான் இங்கன் சொல் பாலது ஆனவா தோள் நோக்கமாடாமோ சொல் பாலது ஆனவா தோள் நோக்கமாடாமோ. ஓ நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலன் ஆயம் மைந்தனோடு எண்பகையாய் புணர்ந்து நின்றான் உலகேழ் என திசை பத்து எனத்தான் ஒருவனுமே பல ஆகி நின்றவா தோள் நோக்கமாடாமோ பல ஆகி நின்றவா தோள் நோக்கமாடாமோ. ஓ புத்தன் முதல் ஆய புல்லறிவின் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவம் ஆக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோள் நோக்கமாடாமோ அத்தன் கருணையினால் தோள் நோக்கமாடாமோ. ஓ தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதைதனை தாழ் இரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோள் நோக்கம் மானம் அழிந்தோம் மதிமறந்தோம் மங்கை நல்லீர் வானம் தொழும் தென்னன் வார்களே நினைந்தடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வனமே ஆனந்தம் ஆகி நின்று ஆடாமோ தோள் நோக்கம் ஆனந்தம் ஆகி நின்று ஆடாமோ தோள் நோக்கம். என்னுடை மூவர் ராக்கதர்கள் எரி பிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன்னின்றதன் பின் எண்கிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்மிசை மால் பலர் மாண்டனர்கான் தோள் நோக்கம். பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் பூக்குறைய தம் கண்கிடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கு அருளியாறு எங்கும் பரவினாம் தோள் நோக்கமாடாமோ எங்கும் பரவினாம் தோள் நோக்கமாடாமோ. காமன்குடல் உயிர் காலன் பல்காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரம்மன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோள் நோக்கமாடாமோ தூய்மைகள் செய்தவா தோள் நோக்கமாடாமோ. பிரம்மன் அரியன்று இருவரும் தம் பேதைமையால் பரமம் யாம் பரம் என்று அவர்கள் பதை பொடுங்க அரணாரழல் உருவாய் அங்கு அளவிறந்து பரமாகி நின்றவா தோள் நோக்கமாடாமோ பரமாகி நின்றவா தோள் நோக்கமாடாமோ. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நல்மணி வந்தென் பிறவி தாழை பறித்தவா தோள் நோக்கமாடாமோ
தாழை பறித்தவா தோள் நோக்கம் ஆடாமோ உரை மாண்ட உள் ஒளி உத்தமன் வந்து உளம் புகழும் கரை மாண்ட காம பெரும் கடலை கடத்தலுமே இறை மாண்ட இந்திரிய பறவை இரிந்து ஓட துறை மாண்டவா பாடி துறை மாண்டவா பாடி துறை மாண்டவா பாடி தோள் நோக்கம் ஆடாமோ துறை மாண்டவா பாடி தோள் நோக்கம் ஆடாமோ. ஓ திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருத்தோள் நோக்கம் திருப்பாடல் 1. பூத்தாரும் பொய்கை புனலிதுவே எனக் கருதி பேய்த்தேறு முகக்குறும் பேதை குணமாகாமே தீர்த்தாய் திகழ் தில்லை அம்பலத்தே திருநடஞ்சை கூத்தா உன் சேவடி கூடும் வண்ணம் தோள் நோக்கம். ஞான பெண்களே கேளுங்கள். காணலை தாமரை பொய்கை என நாடி அலையும் அறிவில்லாதவனைப் போல இத்தேகாதி பிரபஞ்சம் மெய் என்று கருதி அலைவுறாது தேசம் முதலாகிய தீர்த்தம் விளங்கும் தில்லை மன்றுள் திரு நடனம் செய் நடராஜா, உனது குஞ்சித பாதத்தில் அன்பு அத்வைதமாக வைப்பதே பரமுக்தி என திருத்தோள் கொட்டி ஆடுவோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருத்தோள் நோக்கம் திருப்பாடல் 2. என்றும் பிறந்திறந்தாழாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விழவெறிந்தான் பிரமன் காண்பரிய குன்றாத சீர்தில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலி நீர் தோள் நோக்கம் ஆடாமோ. ஞான பெண்களை கேளுங்கள். திருமால் கிருஷ்ணாவதாரத்தில் விழா விருட்சமாக நின்ற ராட்சசனை கன்றால் எரிந்து சங்கரித்த அருமை உடையவர் அந்த நாராயணன். அந்த நாராயணனும் பிரம்மதேவனும் காணுதற்கரிய சிவபெருமான். இனி பிறவாவண்ணம் நம்மை அடிமை பணி கொண்ட ஓர்காலமும் குறைவில்லாத சர்வ பரிபூரண ஷாட்குண்ணிய சிவஞான சிறப்பு உள்ளதாகிய திருச்சிற்றம்பல சுவாமி நாதன் திருவடியை வணங்கி திருத்தோள் கொட்டி விளையாடுவோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருத்தோள் நோக்கம் திருப்பாடல் 3. பொருட்பற்றிச் செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊன் அமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய்க்குளிர்ந்தங்கு அருட்பெற்று நின்றவா தோள் நோக்கம் ஆடாமோ. ஞான பெண்களை கேளுங்கள். வேதாகம விதிப்படி மந்திர கிரியா பாவனை வலுவாது மெய்யன்புடன் பூஜை செய்யும் சிவகோச்சாரியார் அடிகள் பால் விளங்கிய ஞான பூசைக்குச் சமம் எது என்று வினவில் திருக்காலத்தி நாயனார் திருமுடியிலே கண்ணப்ப நாயனார் செருப்பு தரித்த திருவருள் சீரடிபட பழைய நின்மாலியத்தை மாற்றி திருவாயே அபிஷேக கலசமாக அபிஷேகம் செய்து மாம்சமே அமுதாக திருபோனகம் செய்வதாக நாதன் திருமேனியில் அத்வைத சித்தாந்த அடிமை இன்பமே இன்பமான கண்ணப்ப நாயனார் தமது எச்சில் ஊட்ட தம் திருமேனி குளிர்ந்து திருவருள் காட்டி நின்ற எம்பெருமானின் கருணையை பாடி திருத்தோள் கொட்டி விளையாடுவோம். கற்போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி நற்பார் படுத்தென்னை நாடறிய தானிங்கண் சொற்பாலதானவா தோநோக்கம் ஆடாமோ. ஞான பெண்களை கேளுங்கள். திருவேடர் குல திண்ணனார் கருத்து அன்பே இன்பமாய் உருக அன்பே பிளம்புருவாய் திருக்காலத்தி சுவாமி சந்நிதியில் இரண்டர நிற்பதாக அருளின பெருங்கருணையாளன் ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் அடிமையென உலகத்தார் காண திருவருள் ஞான அடிமையாக என் உயிரில் இன்பமாய் நின்று இம்மையிலே நான் பரமுக்தி பெற்றவன் என்ற ஓர் மொழி அருள்வதான சிவஞான சிவானந்த பெருக்கை சொல்லி திரு தோள் கொட்டி ஆடுவோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருத்தோள் நோக்கம் திருப்பாடல் 5. நில நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலனாய மைந்தனோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான் உலகேழென
திசை பத்தென தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோள்நோக்கம் ஆடாமோ. ஞான பெண்களே கேளுங்கள். பிருத்திவி முதல் பஞ்சபூத பிரேரக பொருளாயும் புறச்சோதியான சூரிய சந்திரருக்கு உட்சோதி பிரேரக ஒளியாயும் இவையால் கிருத்தியப்படும் ஆன்மாவினிடத்து சிற்சக்தி பிரேரகனாகவும் இவ்வகை அஷ்டமூர்த்த சச்சித்தானந்த அத்வைதமாக நின்றதுமன்றி 7 உலகங்களையும் பூமி அந்தர அஷ்டதிக் பத்தாகிய எல்லா 6 அத்வாவும் திருமேனியாக கொண்டு எழுந்தருளிய அத்வைத ஏகீபாவ ஸ்வரூப சிவனே முன் அருளிய அநேக வடிவு கொண்டு எழுந்தருளிய நாதன் என்று சொல்லி திருப்புஜம் காட்டி விளையாடுவீர்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருத்தோள் நோக்கம் திருப்பாடல் 6. புத்தன் முதலாய புல்லறிவில் பல்சமயம் தத்தம் மதங்களில் தட்டுள்ளு பட்டு நிற்க சித்தன் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோள்நோக்கம் ஆடாமோ. ஞான பெண்களே கேளுங்கள். சில ஜீவகோடிகள் நில்லாதவற்றை நிலையெனவும் தேக இந்திரிய அந்தக்கரணங்களே பொருள் எனவும் கொண்ட புல் அறிவினார்கள். தத்தம் மதங்களே அனுபூதி என கொண்ட காலம் சித்தம் தெளிவில்லாது துன்பமான தீராத சம்சயமுற்று தெய்வ நிச்சயமின்றி அநேக சமயங்களில் புலப்படுவோர் நிற்க அவ்வகையும் தெரியாத என்னை சிந்தையது என்ன சிவன் என்ன வேறில்லை சிந்தையின் கீழே எந்தை திருவடி திருவடி கீழ் அது என் சிந்தை சிந்தை தெளிய சிவன் அவனாமே என என்னை அருளாக்கி யான் செய்யும் ராக துவேஷ புண்ணிய பாவ கிரியா வாசனை தொழில் எல்லாம் திருவடி தவமாகவே செய்யும் எனது ஆத்மநாதனுடைய பெரும் கருணையை சொல்லி திருத்தோள் கொட்டி விளையாடுவீர்கள் ஞான பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருத்தோள் நோக்கம் திருப்பாடல் 7. தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதை தனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோள்நோக்கம். ஞான பெண்களே கேளுங்கள். நமது பரமசிவன் குற்றமற்ற சிவஞான அன்பு உடையவனாய் செய்த பணியை பிரம்மகுல எச்சதத்தனார் தமது ஞான புத்திரனாகிய விசார சருமனார் செய்த திருவருள் நாடக அலங்கார அன்புடனான இன்ப பூஜை என தெரியாது அது விளையாட்டு என கருதி திருமேனியில் அபிஷேகம் கொண்டு அருளுவதான திருப்பால் குடத்தை காலால் கவிழ்க்க உதைத்த அதனை திருக்கண்ணால் சண்டேஸ்வர நாயனார் கண்டவுடன் பிரம்ம குலகுரு தந்தை என்றெல்லாம் கருதாது சிவபூஜையே மேலான தவம் அத்தவத்துக்கு உபகரணப்படுவதே யாதொரு பழியுமற்றது அப்பூஜைக்கு விலகின உயிர் முதலாகிய பதார்த்தம் அவமே என சிவத்ரோக காலை துணித்த பாவத்தை சிவபுண்ணியமாக்கி எத்தேவரும் பூஜிக்க திருவருள் நோக்கிய கருணையைச் சொல்லி பாலன் செய்த பாவமும் அறம் ஆகி தக்ஷன் செய்த மாவேள்வி பாவமான அனுபவம் கொண்டு திருத்தோள் கொட்டி விளையாடுவீர்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருத்தோள் நோக்கம் திருப்பாடல் 8. மானம் அழிந்தோம் மதி மறந்தோம் மங்கை நல்லீர் வானந்தொழுந் தென்னன் வார்களே நினைந்தடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோள் நோக்கம். ஞான பெண்களே கேளுங்கள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அவனுக்கே பிச்சையானாள் என்றபடி ஆனோமே மானமும் மதியும் இழந்தோமே விண்ணாடாறு வணங்கும் தென்பாண்டிய ராஜன் திருவடியை நினைத்து அடியோங்கள் பேரானந்த கூத்துடைய நாதன் குஞ்சித பாத இன்ப வண்ணம் நாம் பெரும்படி சிவானந்த நிஷ்டை கூடி திருத்தோள் கொட்டி விளையாடுவோம் ஞான பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருத்தோள் நோக்கம் திருப்பாடல் 9. எண்ணுடைய மூவரி ராக்கதர்கள் எரிபிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதற்பின் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரமர்களும் மண்மிசை மால் பலர் மாண்டனர் காண் தோநோக்கம். ஞான பெண்களே நமது பரமசிவன் திருவுள்ள கருணைக்கு பாத்திரரான திரிபுரர்கள் அக்னிவேதைக்கு மற்றவர்களைப் போல அகப்படாது திரு நெற்றியிலே ஞானக்கண் அணிபவரான திருக்கயிலை ஆளியின் திருக்கோபுர வாயிலில் திருவுள்ள பணி நியமம் அருளிய காலத்துக்கு பின்
100 கோடி பிரமர்கள் நுங்கினர் 6 கோடி நாராயணர் அங்கனே என்று கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாத நம் ஈசன் ஒருவனே என்ற அனுபூதியால் மண்மிசை இறந்த தேவர்களின் அனித்தியத்தையும் நாதனுடைய நித்திய சுகத்தையும் சொல்லி விளையாடுவோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருத்தோள் நோக்கம் திருப்பாடல் 10. பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூ குறைய தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மால்க்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தோள்நோக்கம் ஆடாமோ. ஞான பெண்களே கேளுங்கள். திருமாலானவர் நமது பரமசிவனை வேதாகம விதிப்படி சிவபூஜை நியமமாக நித்தியம் 1000 தாமரை மலர்களால் அர்ச்சிக்க ஒரு நாள் அதிலே ஒரு பூ குறைந்தது கண்டு தமது கண்ணை எடுத்து மலராக திருவெளி மிழலை நாதன் திருவடியில் பூஜித்து திருவுள்ளம் அறிந்து அவர் வேண்டிய சக்கரம் அருளிய கருணையை துதித்து திருப்புஜம் கொட்டி விளையாடுவோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருத்தோள் நோக்கம் திருப்பாடல் 11. காமன் உடல் உயிர் காலன் பல் காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரமன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோநோக்கம் ஆடாமோ. ஞான பெண்களே கேளுங்கள். நமது பரமசிவன் திருவடி மறந்து சிவத்ரோக தக்ஷன் செய்யும் ஹவிஸ் உண்பதற்காக போன தேவர்களை மாரகம் கொண்டும் காமதகனம் திருநோக்கத்தால் செய்தும் யமனை திருவடியால் உயிர் போக உதைத்தும் சூரியனை பல் பிடுங்கியும் கலைவாணி மூக்கையும் அயன் தலையையும் அக்னிதேவன் கையையும் சந்திரன் கலையையும் தக்கன் எச்சன் சிரசையும் ஆக்னை செய்தும் பின்பு அவர்கள் திருவடிஞான பக்குவம் வந்து மகாதேவனை ஆத்மநாயகன் என பிரக்ஞை கொள்ள அனுக்கிரகம் செய்த திருவருளை பரவி திருப்புஜம் கொட்டி விளையாடுவோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருத்தோள் நோக்கம் திருப்பாடல் 12. பிரமன் அரி என்றிருவர் தம் பேதைமையால் பரமமியாம் பரம் என்றவர்கள் பதைப்பொடுங்க அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோநோக்கம் ஆடாமோ. ஞான பெண்களே மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் இருவரும் சிவஞான உண்மையாகிய திருவடியே எல்லா தேவர்களுக்கும் உயிர் பிரேரக மகாதேவன் என தெரியாது அறிவில்லாதவர்களைப் போல ஒருவருக்கொருவர் தாமே பரபிரம்மம் என்று வாதம் கூறி உயுத்தம் செய்யும் போது அவர்கள் அகம்பிரம்ம ஞானம் கெட பரமசிவன் அழல் பிழம்பு உருவாகி ஆதியந்தமில்லாத ஜோதியாகி இருவர் மத்தியில் எழுந்தருளி நாமே பரபிரம்மம் நீங்கள் முதலாய் எல்லா உயிரும் அடிமை என புலப்பட அனுக்கிரகம் செய்த கருணையை பரவி தோள் நோக்கம் ஆடுவோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருத்தோள் நோக்கம் திருப்பாடல் 13. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கிரைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்தென் பிறவித் தாழை பறித்தவா தோநோக்கம் ஆடாமோ. ஞான பெண்களே நமது பரமசிவனை பொருள் என அன்பு அறிவு தேற்றம் இல்லாது உண்மையில்லாத ஏவல் தொழில் பூண்டு அநேக கோடி காலம் வீண் முயற்சியாக பயன்பெறாத பூமியிலே நீர் இறைப்பான் போன்று ஆனேன். அவை திருவுள்ளம் கண்டு காலாதீதநாதன் குருமணி என என் பொருட்டு எழுந்தருளி எனது பிறவிப் பயிரை அடியோடு அறுத்து திருவடி தந்த அருளை கருதி திருப்புஜம் கொட்டி விளையாடுவீர்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருத்தோள் நோக்கம் திருப்பாடல் 14. உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்துள்ளம் புகழும் கரைமாண்ட காமப் பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை இரிந்தோட துறைமாண்டவா பாடி தோநோக்கம் ஆடாமோ. ஞான பெண்களே வாக்கு முதலான கருவிகளுக்கும் எட்டாத எந்த ஜோதிக்கும் ஜோதி அருள்வதான பரஞ்சோதி உருவமான தேவ சிரேஷ்டர் நமது உள்ளத்தில் அத்வைதமான வாழ்வு ஆனவுடன் அளவில்லாத பேராசை அற்றோம். அவை அற்றவுடன் மாயாபோக புசிப்பு மாண்டு அவைக்கு காரணமாயிருந்த இந்திரிய பறவைகளும் கெட்டு ஓடவே நமது சுதந்திரம் அற சிவனே சர்வ சுதந்திரமாகி நம்மை ஆண்ட கருணையை
பரவி திருத்தோள் கொட்டி விளையாடுவோம் ஞானப் பெண்களே. திருச்சிற்றம்பலம். இவ்வாறு திருத்தோள் நோக்கம் பதிகப்பாடல்களின் அர்த்தம் அமைகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.